ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பிராணிகள் வளர்ப்பு. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப்பாக சில அனிமல்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா பூனைகள். பூனைகள் வந்து நம்மள வந்து நல்லா நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சு பேசிஃபை பண்ணக்கூடிய டாக்ஸுக்கு அடுத்து பூனைகள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். இஸ்லாத்துல கூட இத பத்தி ரொம்ப பூனைகளோட சிறப்பு வந்து நெறைய சொல்லியிருக்காங்க. பூனைகள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணர்வுகள நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம கூட நல்ல கம்பேனியன்ஷிப் வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அனிமல். கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் தான். தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 13, 14 ஹவர்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு அனிமல் தான். பட் விஞ்ஞான ரீதியா அது வெளியிடுற அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்மள்ல மனுஷங்க ஒரு சாஸ்திரம் ஒண்ணு சொல்லுவோம். பூனைங்க வந்து அபசகுனமானது. ஆக்சுவலா அது வந்து எந்த விதமான சாத்தியக்கூறும், எந்த விதமா விஞ்ஞானமும் அது மாரி நிரூபிக்கப்படல. அது வந்து சுத்தமாவே பொய் தான். நம்ப தான் பல பிராணிகளுக்கு அபசகுனமா நடந்துக்கிறோமே தவிர, அனிமல்ஸ் அப்படி எதுவுமே அந்த மாரி பண்றது ரொம்பவும் கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ, அந்த பூனைகள் வெளியிடுற அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு பல நன்மைகள வந்து அளிக்கக்கூடியது. அது வந்து அளப்பரியது. வீட்ல நம்மளோட ஏதோ நம்ம வீட்ல ஏதோ சண்டை, யார் கூடயோ நம்ம பேசாம இருக்கோம். இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இந்த பூனைகள் வந்து என்ன முகக்குறிப்ப அறிஞ்சு, மன உணர்வ அறிஞ்சு, நம்மகிட்ட வந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நம்ம கோவமா இருக்கோம், நம்ம வந்து ஜாலி மூட்ல இருக்கோம். இது எல்லாமே அதுக்கு புரியும். அது மாதிரி ரொம்ப சிறப்புமிக்க ஒரு பிராணி தான். உணவு அது நம்மகிட்ட எடுத்துக்கிறதும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் அனிமல் அவ்வளோதான். மத்தபடி அது வளர்க்குறது பார்த்தீங்கன்னா, மனுஷனோட மென்டல் வெல்னஸ்க்கு ரொம்ப நல்லது. ரொம்பவும் வந்து பெட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிராணி. நிச்சயமா நீங்க அத வளர்க்கலாம். உங்களோட தனிமை, உங்களோட அ பல விஷயங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.